பிரியா வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொன்னதை ஜீவா அவங்க அம்மா கிட்ட சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. இதை கேட்டு அருணாச்சலம் நாளைக்கு பிரியாவை எப்படியாவது திரும்பி வீட்டுக்கு கூட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு தேவி சபை விட்டது இனிமேல் தான் எல்லாமே நடக்க போகிற மாதிரி பார்த்திபன் கண்ணு முன்னாடி அவர் பார்த்த அந்த ஜீவா காவியாவோட ஃபோட்டோஸ் வந்து 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 போயிட்டுருக்கு. அதனால் பார்த்திபனால் ஃப்ரீயாகவே இருக்க முடியல. காவியாவை பார்த்தாலும் சரி, ஜீவாவை பார்த்தாலும் சரி, அவர் கண்ணு முன்னாடி அந்த ஃபோட்டோஸ் தான் வந்து நிற்கிது. பார்த்திபன் வந்து அப்செட்டாகி வெளியே போய் நிற்கிறாரு. அப்போ ஜீவா அழுதுட்டுருக்க பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. பிரியா கிட்ட பேசினியா, என்ன சொன்னாங்க, வரேன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஜீவா ரெண்டு அதுக்கு சொல்கிறாரு, இல்லை பிரியா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நான் எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரிலண்ணா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. இவனால் காவியாட்ட போய் ஃப்ரீயாக இருக்க முடியல. அவருக்கு அந்த ஃபோட்டோஸ் தான் ஞாபகம் வந்துட்டுருக்கு. அதனால் வெளியவே ஹாலிலே படுத்து தூங்கிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு ஹாலிலே படுத்துடுறாரு. இது புரியாமல் காவியா வந்து பார்த்திபன் நார்மலாக தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இப்போ பெட்ஷீட்லாம் பூற்றி விட்டுட்டு உள்ளே போய் பெட்ரூமில் இருக்காங்க. அப்போ யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திபன் வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டனால இப்போ அவங்க நிம்மதியாக இருக்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்திபனால் நிம்மதியாக இருக்க முடியலைங்கிறது இன்னைக்கு காவியாவுக்கு தெரியாது. இதெல்லாம் தெரிய வரப்போது இன்னொரு பிரச்சனை எப்படி வரும்னு தெரியும். ஜீவா வந்து பிரியா கூட இனிமேல் உண்மையாக வாழணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் பிரியா வந்து நிச்சயமாக இனிமேல் வாழ்க்கையில் ஜீவா ஏற்றுக்கவே கூடாதுன்ற மாதிரி முடிவில் இருக்காங்க. ஜீவாவும் பிரியாவும் சேர்ந்து வாழ்வாங்களா, என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம்.